சீமான் போயிட்டு விஜயோட கூட்டணி சேர்றதுக்கு அவருக்கு அவ்வளோ சங்கடமாகும். விஜய் கூட உட்காந்து அவர் கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு ஒன்று பண்ணுறது இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டம். ஸோ அவருக்கே முடியாது அப்படிங்கும்போது ராமதாஸ் அவருக்கு அது முடியாது. நீங்கள் புதுசாக வர்றவங்க நிறைவேற்றுங்க, மக்களுக்கு நல்லது விளையணுங்கிறது தான். அட் த சேம் டைம் நான் திரும்ப திரும்ப எப்போவுமே ரெஜிஸ்டர் பண்ணுறது, மக்களுக்கு நல்லது விளையணும் அப்படின்னா மக்களுக்கு இங்கே தீயது விளைஞ்சிட்டு இருக்குங்கிறது கிடையாது. திமுக மதிமுக இங்கே ஆட்சி செய்து பல நல்லது தான் விளைவிச்சிருக்காங்க. திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அளவுக்கு கேலிக்குள்ளான தலைவர்கள். கடந்த 10 வருஷம் அவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி 10 வருஷம் எதிர்கட்சியாக இருந்தாங்க திமுக. அந்த 10 வருஷம் எதிர்கட்சியாக அவர் இருக்கும்பொழுது அவரை தரக்குறைவாக பேசினது அவருக்கு. இன்னைக்கு மேடைக்கு வந்து விஜய் வந்து நம்மளை பற்றி இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க, இந்த சோசியல் மீடியாவில் வர விமர்சனத்துக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்காருல்ல, பாக்குறீங்கல்ல. ஒவ்வொரு வாட்டி சோசியல் மீடியாவில் என்ன ஒவ்வொரு பேச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் எம்ஜிஆர் வரைக்கு பிறகு திமுக 2வது முறை வரலன்னா கூட இந்த முறை வந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுங்க. ஆனா இன்னைக்கு தேதிக்கு இந்த கணிப்பின்படி திமுக கூட்டணி வெல்வதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிறதா தோணுது எனக்கு. 15 வருஷமா அரசியல் கட்சி நடத்துற சீமான் அவர்களுக்கே தெரிந்த முகங்களை ஒரு 50 முகங்களை உருவாக்க முடியல. தட் மீன்ஸ் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்ச முகங்களா எத்தனை பேர் இருக்காங்கன்னா கேள்விக்குறிதான். அப்ப இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் எதிர்கொள்ள போற விஜய்க்கு அந்த ஸ்டாலின் அவர்கள் வெளியே வந்து பத்திரிகைகள் என்னாச்சு முடிஞ்சா கேட்கப்போ ஓவர் ஃபினிஷ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனது வைரல் ஆயிட்டு. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஹாய் ஹலோ சிட்டி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட் விஷன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய அப்டேட்ஸ் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கு. எப்பயுமே வந்து இந்த கேண்டிடேட்ஸ் ரொம்ப முக்கியமாக நம்ம எல்லா சைட்லையும் எல்லா கட்சிக்கும் அதுதான் ரொம்ப மெயினாக பார்க்குறாங்க. இப்போ ஆல்ரெடி வந்து டிஎம்கே சைடில் இருந்தும் சரி, ஏடிஎம்கே சைடில் இருந்தும் சரி, நமக்கு யார் யார் எங்கே நிற்பாங்கங்கிறது ஓரளவுக்கு நமக்கு தெரியும். ஓகே, இவர் தான் வந்து இந்த தொகுதியில் கண்டிப்பாக நிற்பார் அப்படிங்கிறத நம்ம அடித்து சொல்லலாம். பட் டிவிகே சைடில் இருந்து நம்ம யாரையுமே நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. இவர் இந்த தொகுதியில் தான் இருக்க போகிறாரு, இந்த தொகுதியில் இவருக்கு தான் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம யாருமே சொல்ல முடியும். ஸோ அவங்களோட கேண்டிடேட்ஸ் எப்படி இருப்பாங்கங்கிறதே எல்லாருமே ஒரு கியூரியாசிட்டி. எப்படி இருக்கணும்னு நீங்கள் பார்க்குறீங்க? இது விஜய்க்கு மட்டும் இல்லைங்க, புதுசாக கட்சி வர்ற எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இருக்குது. அதான் சொன்னேன், கமல் சாருக்கு 230 தொகுதியில் நிப்பாட்டவே ஆள் இல்லை. அதனால தான் 45 சீட் ஐஜேக்கு 20 சீட்டு கொடுத்தாரு. ஓகேவா? சீமான் அவர்கள் இன்னைக்கு வந்து எலெக்ஷன் இருக்கிறாரு. எத்தனை பேர் சீமானை தாண்டி நமக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க? 2 பேர் 3 பேர் சொல்லும் இல்லையா? அதில் 5 பேர் ரொம்ப நாம் தமிழரை ரொம்ப ஃபாலோ பண்ணினா ஒரு 10 பேர் சொல்லுவீங்க. ஆமா. மீதி 224 இருந்தும் நிறைய பேர் வெளியில வந்துட்டாங்களே. ஸோ மீதி 224 இல்லையா? ஸோ இது எல்லாருக்கும் இவ்வளோ 15 வருஷமா அரசியல் கட்சி நடத்துற சீமான் அவர்களுக்கே தெரிந்த முகங்களை ஒரு 50 முகங்களை உருவாக்க முடியல. தட் மீன்ஸ் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்ச முகங்களா எத்தனை பேர் இருக்காங்கன்னா கேள்விக்குறிதான். அப்போ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் எதிர்கொள்ள போற விஜய்க்கு அந்த சவால் இருக்கும். இப்போ கமல் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் என்ன ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா, நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், டாக்டர் மகேந்திரன், இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரியான இமேஜ், கமலுக்கு ஒரு இமேஜ் இருக்குல்ல, அந்த இமேஜோட கொஞ்சம் பேர் வந்தாங்க. படித்தவர்கள், இன்டெலெக்சுவல் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் ஒன்று கொடுத்தாங்க. அந்த இமேஜோட கொஞ்சம் பேர் வந்தாங்க. ஒரு 10 பேர் தெரிஞ்சவங்க இருந்தாங்க. வரிசையா வந்தாங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ், டாக்டர்ஸ் அப்படிலாம் வந்தாங்க. இங்க அது குறைவா தான் நடந்திருக்கு. 1-2 பேர் தான் இருக்கிறாங்க. ஸோ அதனாலே நமக்கு கொஞ்சம் முகங்கள் குறைவா இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன கேட்டா இது ரொம்ப சிக்கலான விஷயம். இன்னும் இப்போ கூட்டணி எந்த கட்சியும் இல்லை, யாரும் வரப்போறது கிட்டத்தட்ட தனித்து தான் அவர் போட்டியிட போறாரு 230 தொகுதியிலேன்னு சொல்லும் பொழுது. ஆல்ரெடி விஜய் மக்கள் இயக்கத்துல செயல்பட்டு அந்த ஏரியால பரிச்சயமா இருக்கக்கூடிய நற்பெயருடன் இருக்கக்கூடியவங்களை வேட்பாளர்களா சூஸ் பண்ணி ஆல்ரெடி அவங்க மக்கள் இயக்கம் சார்பாக அந்த தொகுதிகள்ல இருந்து வேலைகளை மக்கள் நல பணிகள் செஞ்சிருப்பாங்க இல்லையா, மக்கள் இயக்கம் மூலமா. ஸோ அந்த மாதிரி ஆட்களை செலக்ட் பண்றது பெட்டரா இருக்கும். ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி நிறைய கட்சிகள் வந்து எங்க கூட வந்து இணைய போறாங்க, ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாலும் பெருசா எந்த ஒரு விஷயமும் நம்ம பார்க்கல. செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஜாயின் பண்ணாங்க. அது உண்மையாவே மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான பலமாக தான் இருக்கு. பட் இன்னும் எந்த ஒரு கூட்டணியுமே அமையலை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா டிவிக்கே வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி பேசிட்டு இருக்கிறாங்க. அது ஆல்மோஸ்ட் வந்து டன் ஆயிடுச்சு. சீக்கிரம் ஆமா. இருந்தாலும் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இன்னும் வரைக்கும் ஒரு பெரிய கூட்டணி அமையலையே அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னும் அமையறதுக்கு ஒண்ணும் இல்லை, யாரும் இல்லை. காங்கிரஸ் தான் கொஞ்சம் இழுபறியா போயிட்டு இருக்குங்கிற மாதிரி நிறைய ஃபீல் கொடுத்தாங்க. அதுவும் முடிஞ்சு மொத்தமா நேற்று கடந்த தொகுதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ராஜ்யசபா சீட்டு, 28 சட்டப்பேரவை தேர்தல் சீட்டுகள் ஒதுக்கியாச்சு, கன்ஃபார்ம். ஸ்டாலின் அவர்கள் வெளியே வந்து பத்திரிகைகள் என்னாச்சு முடிஞ்சா கேட்கப்போ
ஓவர் ஃபினிஷ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனது வைரல் ஆயிட்டு இருக்கு. பட் ஆனா காங்கிரஸ்ல இருந்து சில கட்சிக்காரங்களும் வந்து காங்கிரஸ்க்கே அகைன்ஸ்டா பேசுற மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இது எல்லா கட்சியிலும் இருக்கும். நீங்க ஒரு கட்சி நலன் தான் பார்க்கணும். நீங்க தனிப்பட்ட நலனோ தனிப்பட்ட வெஞ்சன்ஸோ இல்ல எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஒருவேளை அவங்க வந்து காங்கிரஸ்ல இருந்து வெளியில வர போறாங்க அப்படிங்கிற மாதிரியான டாக்ல வெளியே வந்தா போய் டிவிகேல சேரட்டும். டிவிகே கூட கூட்டணிக்கு யாரு சேரன்னு விருப்பப்பட்டாங்களோ அவர்கள் காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்து டிவிகே கூட சேரட்டும். அதுல ஒன்றும் பெரிய யார் நோ விஜய் ஆள் இல்லாம தான் இருக்கிறாரு, யார் போனாலும் சேர்த்துக்க போறாரு. அதனால அதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. அப்படி அவங்க போனதுனால அங்க அப்படி ஒன்றும் பெருசா 10-15 தொகுதி ஒரு நபரால ஜெயிக்க வச்சிட முடியுங்கிற மாதிரி யாரும் இல்லை காங்கிரஸ்ல. ஓகேவா? இப்போ மாணிக்கம் தாகூர் இருக்காரு, அவரே வந்து திமுக கூட கூட்டணி இல்லாம ஆல்ரெடி எம்பியா இருந்த ஒரு திமுக கூட்டணியா இருந்து எம்பியா இருந்தவர் அடுத்த எலெக்ஷன்ல தனியா போட்டிட்டு 30,000 சீட்டை வாங்கினார். 30,000 ஓட்டுகளை வாங்கினார். ரொம்ப குறைவான ஓட்டுகள். ஆல்ரெடி ஒரு எம்பியா இருக்கிறவர் அடுத்த எலெக்ஷன்ல எப்படி இருந்தாலும் தோற்றா கூட 2வது இடத்துக்கு வரணும்ல, 3வது இடத்துக்கு வரணும்ல, அது கூட வரல, ரொம்ப கீழே இருந்தார். ஓகேவா? ஸோ இதுதான் அவர்களுடைய நிலைமை. அதனால அவங்க இன்னைக்கு தனியா டிவிக்கள் போய் சேர்ந்தா மட்டும் அப்படியே மொத்தமா ஒரு 10 தொகுதியை ஜெயிச்சு கொடுத்துருவாங்கலாம் இல்லை. அப்படிலாம் யாரும் காங்கிரஸ்ல இருந்து அங்க போய் சேர போறது இல்லை. அதனால அதுல ஒண்ணும் இல்லை. கூட்டணி இப்ப ஆள் இல்லை. இனி ஒரே ஒருத்தர் மட்டும்தான் வெளியே இருக்காரு ஆட்டத்தை விட்டு வெளியே, ராமதாஸ் அவர்கள். அவர் திமுக கூட்டணியில வரதான் விரும்புறாரு. ஆனா திருமாவளவன் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ஆல்ரெடி காங்கிரஸோட இழுபறி எல்லாம் முடிஞ்சு கூட்டணி முடிவா இருக்கு. இன்னொரு பிரச்சனை தேவையில்லாம எழுத்து விட ஸ்டாலின் அவர்கள் விரும்ப மாட்டார். ராமதாஸ் அவர்கள் வந்து டிவிகேயோட பேச்சுவார்த்தை ராமதாஸ் அவர்கள் அவருடைய அரசியல் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் கல எக்ஸ்பீரியன்ஸுக்கும் போகமாட்டார். ஓகேவா? ரொம்ப சீனியர், அவர் போய் ஒருத்தர் கீழே வேலை செய்ய முடியாது. கூட்டணியா கூட இப்ப செங்கோட்டையன் அவர்கள் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியும் இதே பேசுபொருளாக தானே இருந்தது. செங்கோட்டையன் செய்வார். ஏன்னா செங்கோட்டையன் எம்ஜிஆர் அவர்களுக்கு கீழே வேலை செஞ்சிருக்காரு, ஜெயலலிதா அவர்களுக்கு கீழே வேலை செஞ்சிருக்காரு. எடப்பாடி எக்ஸ்பீரியன்ஸா இருந்தா கூட அவர் ஒருத்தர் கீழே தான் வேலை செஞ்சிருக்காரு. அவர் லீடரா இருக்குல்ல, அவரால் கட்சிக்குள்ள வந்து எடப்பாடி கீழே அவர் வேலை செஞ்சார் மினிஸ்ட்ரியிலே. ஓகேவா? அதனால அவருக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா ராமதாஸ் அப்படி ஒரு கட்சியோட நிறுவனம், ஒரு கட்சியை உருவாக்கணும். டிஃப்ரெண்ட் இருக்கும். உங்களுக்கு புரியுதா? ரெண்டு பேருக்கும் ஒரு கட்சியில வேலை செஞ்சவங்க எவ்வளவு இப்ப ஓபிஎஸ் இப்ப போகல திமுக இல்லையா, முதலமைச்சராக இருந்தார் 3 வாட்டி தமிழ்நாட்டுல இல்லையா? சோ அது விஷயம் இல்ல. ராமதாஸ் ஒரு கட்சியை உருவாக்குனவர். இவர் ஓபிஎஸ் முதலமைச்சர் இருந்தாலும் ஓபிஎஸ் உருவாக்குன கட்சி இல்ல அதிமுக. அவர் ஒரு கட்சியை உருவாக்குனவர். எவ்வளவு விமர்சனம் என்ன இருந்தாலும் செஞ்சாங்க, நல்லது செஞ்சாங்களா தீய செஞ்சாங்களா வேற டிஸ்கஷன். ஆனா ஒரு கட்சியை உருவாக்கிட்டார்ல. இப்ப நீங்க சீமான் போயிட்டு விஜயோட கூட்டணி சேர்றதுக்கு அவருக்கு அவ்வளவு சங்கடமா இருக்கும். விஜய் கூட உட்காந்து அவர் கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு ஒன்று பண்ணுறது இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டம். ஸோ அவருக்கே முடியாது. அப்படிங்கும்போது ராமதாஸ் அவருக்கு அது முடியாது. அவருக்கு இருக்க ஆப்ஷன் திமுக தான் அவர் போற விரும்புறது. இப்போ அங்கே கேட்டு க்ளோஸ்டு. இப்போ என்ன பண்ணுவார்னா என்டிஏ கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் போயிட்டு தனியா அன்புமணி அணி தனியா, ராமதாஸ் அணி தனியா அப்படின்னு எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணலாம். இல்ல அன்புமணியோட காம்ப்ரமைஸ் ஆகிட்டு நாங்கெல்லாம் ஓகே ஃபைன் அப்படின்னு சேர்ந்து கேஸை வேற வாபஸ் வாங்கி இருக்கிறாரு. ஸோ அதனால சந்தோஷமா சேர்ந்து பணியாற்றலாம். அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. ஸோ அதற்கும் அன்புமணி ஒத்துக்கலை இல்லை வேணாம் அப்படிங்கிற மாதிரி இன்னும் முரண்கள் இருந்தால் மட்டும்தான் அவருக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் தாவேக்கா. வேற வழியே இல்லாம தான் அவர் தாவேக்காக போகும். மன நிறைவோடு மன நிம்மதியோடு தாவேக்கா கூட கூட்டணி அவர் போக மாட்டார். ஸோ கூட்டணிக்கு இப்போ வாய்ப்பு இல்லை, தனியாக தான் அவர் போட்டிட்டார். ஆரம்பத்துல இருந்தே இந்த எலெக்ஷன் வந்து ஒரு மிகப்பெரிய பரபரப்பாக இருந்தாலும் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வந்திருந்தாலும் விஜய் பார்த்து காப்பியடிக்கிறார்ப்பா. எவ்வளவு வருஷம் அரசியல் அனுபவம் இருக்கு அவருக்கு. அவர் ஏன் இப்போ வந்து புதுக்கட்சி விஜய் பார்த்து இவர் காப்பியடிக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடந்துட்டே தான் இருக்கு. ஏன் நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த கட்சி மாநாடுலையும் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரியும் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ அடுத்ததா திருச்சியிலையும் வந்து அவங்களுடைய மாநாடு வந்து நடக்க போகுது. எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு. நீங்க என்ன பாக்குறீங்க? டிஎம்கே சைடு காப்பி அடிக்கிறது எல்லாம் பத்தி எனக்கு பெரிய வருத்தமும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. நீங்க என்ன வேணா பண்ணிட்டு போங்க, எனக்கு என்ன. மக்களுக்கு நல்லது நடக்குதுங்கிறதா நம்ம பார்க்கணும் சார், ஜேர்னலிஸ்டா இல்லையா? ஏன்னா எலெக்ஷனுங்கிறது கள அரசியல் தாண்டி இன்னைக்கு கேம்பெயின் தான், பிராண்டிங்கிறது மாதிரி ஆயிடுச்சு. ஒரு இண்டிவிஜுவலா பிராண்டிங் கம்பெனிஸ் வேலை செய்யுதுல்ல, அந்த மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் உட்காந்து வேலை செய்யறாங்க. ஒரு கட்சி தலைவருக்கு நடக்கிறது நிற்கிறது, என்ன ட்ரெஸ் போடணும், எப்படி உட்காரணும், என்ன பேசணுங்கிற வரைக்கும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் உள்ள வேலை செய்யறாங்க இல்ல. அதனால கிட்டத்தட்ட அது ஒரு எல்லா கட்சிகளுமே ஒரு விளம்பர கம்பெனியும் வேலை செய்யுது. எல்லா கட்சி தலைவர்களும் ஒரு விளம்பர மாடலும் வேலை செய்யறாங்க. அதுல விதிவிலக்கே கிடையாது. விஜய்க்கு ஒருத்தர் வேலை செய்யறாரு இல்லையா, ஸ்டாலின் அவர்களுக்கு ஒருத்தர், எடப்பாடி அவர்களுக்கும் வேலை செய்யறாரு, எல்லாருக்கும் வேலை செய்யறாங்க. எந்த கட்சியுமே வேலை செய்யாத ஆள் இல்லை. ஓகேவா? சீமானுக்கு தெரியல, அவர் நேரடியா நமக்கு தெரியல, ஆனா பின்னணியில யாரோ வேலை செய்யறதா சொல்றாங்க, தெரியல, இல்லாம கூட இருக்கலாம்.
சீமானுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை, அவரே ஒன்று பண்ணிடுவாருன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ நீட் இல்லை. கமல் ஆல்ரெடி அவர் பெரிய நடிகர், அவருக்கு நீங்க யாரும் அவருக்கு கிரியேட்டிவா நீங்க ஒன்றும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை, அவரே கிரியேட்டிவானால தான் அவர் ஒன்று பண்ணிடுவாருன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அவங்க 2 பேரும் விட்டுருவோம். மற்றபடி எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ராட்டஜி பின்னாடி இருந்து நிற்க, நடக்க, உட்கார ம். எல்லா வேலையும் காட்டுறாங்க. ஓகேவா? கண்டிப்பா. அதுல நமக்கு என்ன வந்து போச்சு, என்ன வேணா நீங்க பண்ணி தொலைங்க, எனக்கு அதை மக்களுக்கு நல்ல விஷயத்த சொல்லுங்க, சொல்ற விஷயத்த செய்யுங்க. இல்ல கொடுத்த வாக்குறுதிகள், பல வாக்குறுதிகள் நிறைவேற்றாத வாக்குறுதிகள் இருக்கு இந்த வாட்டியே திமுக. ஸோ அது எல்லாத்தையும் அடுத்த வாட்டி திரும்ப மீண்டும் வந்தீங்கன்னா அதை நிறைவேற்றுங்க, அல்லது அவங்க செய்யாததையும் சேர்த்து நீங்க புதுசா வர்றவங்க நிறைவேற்றுங்க. ஓகே. மக்களுக்கு நல்லது விளையணுங்கிறது தான். அட் த சேம் டைம் நான் திரும்ப திரும்ப எப்பவுமே ரெஜிஸ்டர் பண்றது, மக்களுக்கு நல்லது விளையணும் அப்படின்னா மக்களுக்கு இங்க தீயது விளைஞ்சிட்டு இருக்குங்கிறது கிடையாது. திமுக மதிமுக இங்க ஆட்சி செய்து பல நல்லது தான் விளைவிச்சிருக்காங்க. இப்போ எலெக்ஷன் வர்றதுனால நிறைய பேர் கூட பேசிட்டு இருக்கிறேன், நிறைய கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு. இப்போ நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சி ஒரு லீடிங்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னா உங்களோட மைண்ட்ல யாராவது இருக்காங்களா? இன்னைக்கு தேதி ம். இன்னும் 1.5 மாசம் இருக்கு, கிட்டத்தட்ட 1.5 மாசம் இருக்கு எலெக்ஷனுக்கு. மார்ச் 10 நமக்கு டேட் தெரிஞ்சிடும். ஸோ எப்படி பார்த்தாலும் ஏப்ரல் 18, 19 ரேஞ்சில் தான் எலெக்ஷன் வரும். ஸோ 1.5 மாசம் கூட 1.5 மாசம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1.5 மாசம் என்ன வேணா மாறலாம் களம், அது எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு தேதிக்கு இந்த கணிப்பின்படி திமுக கூட்டணி வெல்வதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிறதா தோணுது எனக்கு. ஓகே. ஸோ நீங்க பேசின வரைக்கும், நம்ம பார்த்த வரைக்கும், பேசின வரைக்கும், நமக்கு தெரிஞ்ச சிற்றறிவு வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். பெரிய பெரிய ஜேர்னலிஸ்ட் அளவுக்கு நம்ம புலனாய்வு புலியோ இல்லைன்னா ஸ்ட்ராட்டஜி புலியோ எல்லாம் கிடையாது. நமக்கு தெரிஞ்ச சிற்றறிவின்படி எனக்கு அது தோணுது. ரொம்ப சிம்பிள். கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் அது ரொம்ப தீவிரமான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி. இந்த ஆட்சி அகற்றிய தீரணும்னு மக்கள் நினைக்கிற மாதிரி தெரியல. எல்லாத்துக்கும் மேல அதிமுகவோட பிஜேபி இருக்கு. ஓகே. ஸோ இதுல நான் வந்து டிவிகே சைட்ல இருந்து இப்போ தஞ்சாவூர்ல விஜய் சார் சொன்னதை வச்சு நான் ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன். கலைஞராலேயே வந்து முடியல, ஒரு தடவை ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் இன்னொரு தடவை ஆட்சி அமைக்க. ஸோ இந்த தடவை அது எப்படி பாசிபிள் அப்படிங்கறத ரிஜிஸ்டர் பண்ணாரு. எம்ஜிஆர் வருகைக்கு பிறகு, அதுக்கு முன்னாடி வந்திருக்காங்க ஆட்சிக்கு. ஓகேவா? எம்ஜிஆர் வருகைக்கு பிறகு அது கண்டினியூஸா பேக் டு பேக் வரல. ஓகே. ஸ்டாலின் அவர்கள் பத்தி சொல்லணும்னா அவரோட எந்த கட்டத்திலையுமே அவருக்கு முதலமைச்சராக வாய்ப்பே இல்லை. 334 ராசியில 742 கட்டத்தெல்லாம் ஆராய்ச்சி பார்த்தாலும் உள்ள இல்லைன்னா பேசியிருந்தாங்க. நமக்கு அந்த ராசி இதெல்லாம் தெரியாதனால எனக்கு எத்தனை ராசிலாம் தெரியல சொல்றேன். இந்த மாதிரிலாம் சொன்னாங்கல்ல, அவரால் முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு உட்காந்து வீதி பேசினாங்க. எல்லா ஜோசியக்காரர்கள், பிஜேபி காரங்க எல்லாரும் சொன்னாங்கல்ல. ஸோ அதெல்லாம் தாண்டி தானே இந்த மனிதர் வந்து முதலமைச்சராயிருக்கு. இன்னொன்று, எனக்கு தெரிந்தவரை திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அளவுக்கு கேலிக்குள்ளான தலைவர் இல்லை. கடந்த 10 வருஷத்துல அவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி 10 வருஷம் எதிர்கட்சியா இருந்தாங்கல்ல திமுக. அந்த 10 வருஷம் எதிர்கட்சியா அவர் இருக்கும்பொழுது அவரை தரக்குறைவா பேசினது, அவர் எங்கேயாச்சும் பேசுற இடத்துல சில தடுமாறின விஷயங்களை எடுத்து போட்டு அவருக்கு பேசவே தெரியாத மாதிரியும், அவருக்கு அறிவே இல்லாத மாதிரியும், அவருக்கு எதுவுமே தெரியாத மாதிரியும், கலைஞரோட பையனை அவர் கிட்டத்தட்ட அவர் ஒரு ஒரு சிஎம் ஆகிறதுக்கு தகுதியே இல்லாத நபர் மாதிரியெல்லாம் இங்க ஒரு போர்ட்ரேட் பண்ணாங்கல்ல, நம்ம எல்லாம் பார்த்தோம்ல. அந்த விமர்சனத்துக்கு அவர் பதிலே சொன்னதில்லை. இன்னைக்கு மேடைக்கு வந்து விஜய் வந்து நம்மளை பத்தி இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க, இந்த சோசியல் மீடியால வர விமர்சனத்துலாம் பதில் சொல்லிட்டு இருக்காருல்ல, பாக்குறீங்கல்ல. ஒவ்வொரு வாட்டி சோசியல் மீடியால என்ன ஒவ்வொரு பேச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் பட் மறைமுகமா சாடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் பாக்குறோம்ல நம்ம. மு க ஸ்டாலின் நான் சொல்ல வந்தது, அவர் மீது வைக்கப்பட்ட இந்த தேவையில்லாத விமர்சனம் இருக்குல்ல, இந்த விமர்சனத்துக்குலாம் அவர் பதில் சொல்லவே இல்லை. அவர் ஒரு வேலையை செஞ்சாரு, முதலமைச்சர் ஆனார்ல. இப்போ ஒரு வேலையை செய்யறாங்க, களத்துல இவ்வளவு வேலை செய்யறாங்க பாருங்க. கூட்டம் நடந்துட்டே இருக்கு, களப்பணி நடந்துட்டே இருக்கு. கூட்டணியை எப்படி பார்த்தாலும் அந்த கூட்டணி உடையவே இல்லை. தொடர்ச்சியா 4வது தேர்தல் இந்த கூட்டணி இது பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ரொம்ப பெரிய விஷயம். 2 தேர்தலுக்கே தொடர்ச்சியா 2 தேர்தலே ஒரு கூட்டணி இருக்காது இல்ல. நீங்க 2019 இருந்து இருக்கிறாங்க. 2019, 2021, 24, 26 ஒரு கூட்டணி அதே ஒரு கட்சியோட வெளியே போகாம ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அந்த தன்மையாகட்டும். ஸோ இதுதான் ஒரு கட்சிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கூட்டணி ரொம்ப பலப்படுத்தி வச்சிருக்கிறாரு. நீங்க ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, சட்டமன்ற பிரச்சனைகள் இருந்தா கூட அது அங்கங்கே நடந்தா கூட எல்லாத்தையும் மீறி ஒரு இமேஜ் அவங்க நடத்தக்கூடிய நிகழ்ச்சி எல்லாம் பாருங்க. தலைவர் இருந்த தமிழகம், கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்றாங்கல்ல. ஸ்ட்ராட்டஜி செய்யக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருந்தாலும் சரி, இவங்களா யோசிச்சாலும் சரி, அது ஒரு பெரிய வேலையை ஒன்று செஞ்சுட்டு இருக்காங்கல்ல. களத்துல ஒரு வேலையை செய்யறாங்க, தொடர்ச்சியா திட்டங்கள் அறிவிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ரொம்ப கிளவரா யோசிச்சு பணங்கள் போட்ட விஷயம், அரசியல ப்ராப்பரா அரசியலா பண்ணி கள அரசியல், எலெக்ஷன் அரசியல் ரொம்ப கரெக்டா பண்றாங்க. கள அரசியல் வேற, எலெக்ஷன் அரசியல் வேற. கள அரசியல நீங்க 4.5 வருஷம் 4.25 வருஷம் கூட பண்ணலாம். கடைசி 6 மாசத்துக்கு அல்லது 3 மாசத்துக்கு நீங்க எலெக்ஷனுக்காக ஒரு பாலிடிக்ஸ் பண்ணலாம். அதை ப்ராப்பரா பண்றாங்க. ஸோ அதனால உண்மையாகவே எம்ஜிஆர் வரைக்கு பிறகு திமுக 2வது முறை வரலன்னா கூட இந்த முறை வந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இப்போதைக்கு கணிப்பு அது மக்கள் கையில தான் இருக்கு. நம்ம கணிக்க தான் முடியும். மக்கள் எப்படி வேணா அதை ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி போய் யோசிச்சாங்கன்னா, மாத்தி யோசிச்சாங்கன்னா மாறிடும் தான். அது நம்ம கையில இல்லை. பட் பாசிபிலிட்டிஸ் நம்ம புரிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு அதிகமா இருக்கிறதா பாக்குறேன்.
சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.